நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்தி நமக. இதனுடைய 928வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பௌமவாரம் பேர். சௌமியம்ன்றது புதன்கிழமை, சௌமிய வாரம். இது பௌமிய வாரம், செவ்வாய். செவ்வாய் உருவில் திகழ்வேலவந்தன் சொல்லிட்டு இதிலே வருது, முருகப்பெருமான் பற்றி சொல்லும்போது வருது. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான தேவதை யாருன்னு பார்த்தா, தசமகாவதியால் பகலாமுகி வந்துடுறா. 8வது வித்தை, தசமகாவதியால் 8வது ஸ்தானம் இவளுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் கிழமையில் பார்க்கும்போது ஞாயிறு முதல் கிழமை, திங்கள், செவ்வாய் 3வது வந்துடுவாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான தேவதை இவ எப்படின்னா, சொர்ண சிம்மாசனத்தை உட்காந்துட்டுருக்கா, மஞ்சள் நிற பற்றாத கட்டிகிட்ருக்கா. சில இடத்துல 2 கையை காமிச்சிருப்பான், சில இடத்துல 4 கையை காமிச்சிருப்பான். அசுரனோட நாக்கு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். பகலாமுகியை யார் வணங்குறாளோ எதிராளியை வாக்கு ஸ்தம்பனம் பண்ணிவிடுவா. வாக்கு மட்டும் இல்லை, எதிராளியை புத்தியே மழுங்கி போயிடும். ஓம் ஹ்லீம்ன்றது ஒரு மந்திரம் இருக்குது. நார்மலாக எல்லா புக்கையும் ஹெச்எல்இஎம் தான் போடுறான். ஹெச்ஆர்எல்இஎம்னு ஹ்லீம் தான் சொல்லியிருக்கிறதுல. ஓம் ஹ்லீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பய ஜுஹாம் கிளைய புத்தி விநாசிய ஹ்லீம் ஓம் ஸ்வாகான்னு முடியும் அவன் மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு சதஸில் போய் உட்காந்துட்டு உட்காந்துச்சுங்க, தேவையில்லாத சில பேர் ஆக்கி பண்ணுவாள். அதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏதோ ஒன்று நம்ம ஒன்று சொன்னோன்னா கவுண்டர் பாயிண்ட் சொன்னு சொல்லிட்டு இது அசட்டத்தனமாக பெணாத்துவார். அப்போ அந்த இந்த சாதகன் என்ன செய்யணும்னா, பகலாமுகி மந்திரத்தை சொல்லிட்டா அவனுக்கு தாட்டே போயிடும். எதிராளிக்கு ஹி கேனாட் ஸ்பீக் அகேன்ஸ்ட் யூ, ஹி வில் கீப் கைட். அது மாதிரி பண்ண இந்த வாக்கு சம்பரம் ஆகிடும், புத்தி விநாசம் ஆகிடும். இது மாதிரிலாம் நடந்துடும். இது எனக்கு நான் ஆஃபீஸில் பண்ணும்போது நிறைய தடவை நடந்திருக்கு எனக்கு. அதாவது நம்ம அனாவசியம் போக மாட்டோம் அது வம்புகம். ஏன்னா சில பேர் இந்த தப்பான காரியத்தில் ஈடுபடுறவா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாள். அவர் நம்மளால் அவளுடைய முகத்திரையை கிழிக்கப்படுமோன்ற ஒரு எண்ணம், பாவனை. அது நம்ம யாரும் சொல்ல வேண்டியிருக்கும் போதில் ஒரு தெரியும், பெரிய மனுஷாலாம் இந்த கொள்முட்டுத்தனத்தெல்லாம் தே வில் நாட் ரிலீஸ். அவள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாள். தவிர இது என்கரேஜ் பண்ண. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலை செய்கிற இவாளுக்கு கொடுப்பா, நியாயமாக இருக்கிற வாழ்க்கை. அப்போ நம்ம நியாயமாக இருக்கிற வாழ்க்கை ஒரு இடர்பாடு வரும்போது இந்த பகலாமுகி மந்திரத்தை சொன்னால் எதிராளியுடைய வாக்கு மனசு புத்தி எல்லாம் சம்பரம் ஆகிடும் சொல்லியிருக்கு. இதுக்கு இன்னொரு வல்காமுகின்னு சொல்லியிருக்கு. வல்கான குதிரைக்கு லகான் போடுறாள்ல, கொஞ்சம் கடிவாளம் போடுற மாதிரி அதை பிடிச்சி கையில் வச்சுட்டுறேன். இதை தசமகாவதியா இவா சாந்தானந்த சுவாமிகள் முத்துசாமி சாஸ்திரியா எழுதப்பட்ட நூலில் இந்த படம் தான் கொடுத்துருக்கு. பாருங்கள், என் மஞ்சள் நிற பட்டாடி அணிஞ்சிட்டு அம்பாள் 2 கையோடு இருக்கா. ஒரு கையில் அந்த கதையை தூக்கிட்டு இருக்கா, இன்னொரு கையில் அசுரனோட நாக்கு பிடிச்சி எடுக்கிறா. சில கல்லடை குறிச்சிக்கு அவுட்ஸ்கிட்ஸில் சூரிய நம்பூதிரின்னு அடிக்கடி டிவியில் வருவார்கள். மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருப்பார், தன்மையாக பேசுவார். நானே மனைவியெல்லாம் உயிரோட இருக்கும்போது போயிருக்கோம். இங்கே கோயம்பேடு பக்கத்தில் அவருடைய இது இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. பரிகார ஹோமெல்லாம் அங்கே பண்ணுவார். இங்கே கரடக்குச்சியில் போய் தான் பண்ணுவாங்க. ஜாதகம் போய் கொடுத்து அப்போ இம்மீடியட்டாக தே வில் மேக் பேப்பர். கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் இருந்தால் போக முடியும் அங்கெல்லாம். ஏன்னா தி வில் சார்ஜ். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அங்கே இருக்க ஹோமங்கள், அங்கே பூஜைகள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபா வேணும். அங்கே அந்த மாதிரி பரிகார ஹோமங்கள் பண்ணுறதா இருந்தால் அங்கே அம்பாள் அதி அற்புதமாக இருக்கும். நல்ல கிட்டத்தட்ட உட்காந்த நிலையிலே அந்த அம்பாள் ஒரு 5 அடிக்கு மேலே இருக்கும். மஞ்சள் கலர் பட்டு தான் கட்டியிருப்பாள். மஞ்சள் கிழங்கான மாலையை சாத்தியிருப்பாள். ஜபத்துக்கெல்லாம் தான் மஞ்சள் நிற அன்னம், இது ஹரித்ரான்னம், எலுமிச்சை மஷா தான் நைவேத்தியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்க்க போகிறோம்.
இந்த பகலா தந்திரம்லாம் என்ன சொல்கிறது? இப்போ ஆச்சார முத்துசாமி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காங்க, கேம சிம்மாசனாசீனாம் சதுர்பாக சமன்விதாம் பீதபூஷண வஸ்திராட்சியாம் பகலாம் பாக்கியதாம் பஜே. தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளும் 4 கரகமலங்களுடன் கூடியவளும் மஞ்சள் நிறவுடைய ஆபரணங்கள் வஸ்திரம் முதலில் தரித்தவளும் பாக்கியமருளுமான ஸ்ரீ பகலாமுகியை பூஜிக்கின்றேன். எந்த தேவி பரத்தான் மதகொண்ட பஸ்மாசுரிடமிருந்து பகவான் பரமேஸ்வரரை காத்தாளோ, அந்த தன்னை சரணடைந்தவர்களின் துக்கத்தை தீர்ப்பவளும் கருணைக்கடலுமாகிய பிரம்மாஸ்திர ரூபிணியமாக பகலாதேவியை, இந்த பகலாமுகி தேவியினோட மந்திரம் தான் பிரம்மாஸ்திரம் சொல்லியிருக்கு. எப்படின்னா, ஒரு சமயம் ஒரு அசுரன் பஸ்மாசுரன் பேர், அவன் என்ன தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை வரம் வாங்கிடுறான். என்ன வேணும் கேட்குற? அவன் விநாசகால பாருங்க, விநாசகாலே விபரீத புத்தின்னு இருக்கு. நான் யார் காலையில் கை வச்சானோ அவன் வந்து எரிஞ்சு போயிடணுன்றான். பரமேஸ்வரன் புரியும். ஸோ ஐ வாண்ட் டு டெஸ்ட் சொல்லிட்டு அவர் பரமேஸ்வரன் தலையில் கை வந்துடுறான். அவர் ஓடி போய் ஒழிச்சுக்கிறார் எங்கேயோ. அப்போ மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரத்துலேருந்து நடனம் ஆகி அவனோட இதெல்லாம் கொஞ்சம் மயக்கி, நான் சொல்கிற மாதிரிலாம் நீ ஆடு சொல்லும்போது ஒரு பொஸ்டர் கர்ணங்கள்லாம் பண்ண வரா. கடைசி கர்ணம் இந்த மாதிரி இப்படி காமிக்கும்போது அவன் வச்சுக்கிறான், அவனே எரிஞ்சு போயிடறான். இந்த மாதிரி பண்ணக்கூடிய யாருன்னா இந்த பகலாமுகி தேவியினோட அருளால தான் சங்கரனே தப்பிச்சாருன்னு சொல்லியிருக்கு. இந்த பஸ்மாசுரன்றது இவனோட காயத்ரி என்ன சொல்லியிருக்குன்னா, ஓம் பகலாமுக்கியை வித்மகே சம்பின்யை சதீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். ஓம் பகலாமுக்கியை வித்மகே சம்பின்யை சதீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். ஓம் பகலாமுக்கியை வித்மகே சம்பின்யை சதீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். இந்த காயத்ரி மந்திரம் மகாரணவத்தில் உள்ளதாகும். பொருள்: எவளை பகலாமுகி என்று அறிகின்றோமோ அனைத்தையும் சம்பனம் அசையாமல் செய்பவள் என்று தியானிக்கின்றோமோ அந்த மகளாமுகி நம்மை அவளை அறிந்து கொள்வதிலும் தியானிப்பிலும் ஈடுபட தூண்டட்டும் சொல்றது. காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரி சோஷ்யதே. காயத்ரி தன்னை ஜபம் செய்வனை காக்குகிறது, அதனால் அதற்கு காயத்ரி என்று பெயர் என தேவி பாகவதன் நூல்கள் சொல்கின்றன. அதே மாதிரி கலியுகத்தில் அந்தந்த மந்திரங்களுக்கான காயத்ரியை ஜபம் செய்யாவிடில் மந்திர சித்தி ஏற்படும். எந்த மந்திரம் எடுத்துனாலும் அதுக்கு உண்டான தேவத்துக்கு உண்டான காயத்ரியை ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆகிய மந்திர புரச்சரணம் செய்யும் போது அந்தந்த மந்திரங்களின் காயத்ரியை ஜபம் செய்ய வேண்டும். மூல மந்திரம் எவ்வளோ ஜபம் செய்கின்றோமோ அதில் தசாம்சம் 10ல் 1 பங்கு அதோட காயத்ரியை சொல்லணும் இருக்கு. இந்த நியமம் அப்படி சொல்லியிருக்கு. மந்திரத்துக்கான காயத்ரியை ஜபம் செய்யாமல் மூல மந்திரத்தை மட்டும் ஜெபம் செய்வன் எவ்வளவு கோடி மூல மந்திரம் ஜபம் பலன் அளிக்காதே சொல்லியிருக்கு. இப்போ பகலாமுகி காயத்ரி ஜப விதானத்தில் பொன்னான சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவளும் மஞ்சள் நிற வஸ்திரத்தினால் பிரகாசிப்பவளும் புன்னிறமான அங்கங்கள் உடையவளும் சந்திரனை சிரதியில் அறிந்திருப்பவளும் பாசம் வஜ்ரம் நாக்கு சத்துருடைய நாக்கு இவற்றை கரங்களால் ஏற்றிருப்பவளும் அனைத்து அவயங்களிலும் நிறைய ஆபரணங்கள் கொண்டிருப்பவளும் உலகங்களையும் சம்பிக்க செய்பவளும் ஆகிய பகலாமுகியை தியானிக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுறது. ऋषियान ब्रह्मा ऋषि अस्य श्री बगला गायत्री महामंत्रस्य ब्रह्मा ऋषि गायत्री शतक बगला नाम्नी चिन्मयी शक्ति की देवता बगला नाम्नी चिन्मयी शक्ति देवता ओम बीजम ह्रीं सत्य की विद्महे कीलकम मम सर्वाभीष्ट சித்தியர்த்தே ஜபே விநியோகன்னு வருது. இது வந்து அந்த மந்திரத்தை தான் அகன்யாசம் கரண்யாசம் வந்துடும். ஓம் பகலாமுக்கி வித்மகே அங்குஷ்டாம்பியான்மக வித்மகே தட்சிணேப்பியான்மக ஸ்தம்பினியை மத்தியாப்பியான்மக
தீமிகி அநாபிகாப்பியா நமக தன்னோ தேவி கனிஷ்டகாப்பியா நமக பிரச்சோதியாத் கரதள பிருஷ்டாயா நமக. அதே தான் அங்கன்யாசத்தில் வருது. தியானத்தில் சொல்லுக்கிறேன். ஸ்வர்ணவர்ணாசன சம்சிதாம் திருநயனாம் பீதாம் சுகல்லோச வாசினீம் ஹேமாம் வாங்க ருஷிராம் சசாங்க முகுடாம் சம்பக ஸ்ரயுக்தம் ஹஸ்தர் முக்கர பாச வஜ்ர ரசனாம் சம்பிப்ரதி பூஷணை வியாப்தாங்கி மகளாமுகீம் திருஜகதாம் சர்வஸ்தம்புனீம் சித்தயேத். இந்த காயத்ரி மூல மந்திரம் வந்து ஓ மகளாமுகி மிகே சம்பின்னிய சித்திமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத் அப்படி சொல்லப்படுறது. ஜப விதானத்தில் இந்த பகலாமுகி ஜப விதான அஸ்யஸ்ரீ ஸ்ரீ பகலா மகாமந்திரசிய நாரத ரிஷிகி பிரகதி சந்தக ஸ்ரீ பகலாமுகி தேவதா क्लीं बीजम स्वाहा सत्विके मम सर्व अभीष्ट सिद्ध्यर्थे सर्वे विनियोग। ओम क्लीं अंगुष्ठाभ्यां नमः। ओम बगलामुखी दर्शनेभ्यः नमः। सर्वशिष्टानां मध्येभ्यः नमः। वासं मुखं पदं संभेय अनाभ्यां नमः। युक्कां केलिगे कनिष्ठकाभ्यां नमः। बुद्धि विनाशे क्लीं ओम स्वाहा करदल पृष्ठाभ्यां नमः। இதுவே வந்து அங்கன்யாசத்திலே வருது. மூலமந்திரம் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், என்னோடய வெப்சைட்டில் இருக்குது. ஓம் க்ளீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாசம் முகம் பதம் சம்பய இஃப்கான் கேளைய புத்தி விநாசிய க்ளீம் ஹூம் ஸ்வாகா, இதுதான் மந்திரம். இந்த க்ரீம்ன்றது மாயா பீஜம். இது க்ரீம்ன்ற வர்ணக்கள் உடனே இது இரு என்ற வன்னி பீஜமாகும். இங்கே இரு என்ற வன்னி பீஜம் போடப்பட்ட இடத்தில் லா என்ற பீஜம் போடப்பட்டு இருக்கிறது. க்ரீம்ன்றது பதில் மாயா பீஜம் பெயர். இங்குள்ள க்ளீம் என்பதற்கு ஸ்திர மாயா பீஜம் என்ற பெயர். இந்த ஸ்திர மாயா பீஜத்தை கூடியது பகலாமுகி மந்திரம் சொல்லப்படுறது. உலகம் உய்ய மந்திர சாஸ்திரங்கள் மக்களுக்கு தேவையான நன்னெறிகள் அடைய 4 புருஷார்த்தங்களை பெற பல மந்திரங்களை அளித்துள்ளன. வேதங்களின் ஆகமங்களின் புராணங்களிலும் மந்திரங்கள் நிறைய கூறப்பட்டுள்ளது. மந்திர ஜபம், ஹோமம், அர்ச்சனை முதலிய செய்து இஷ்டமான தெய்வங்களை ஆராதித்து அதன் மூலம் இஷ்ட சித்திகளை பெறவும், தனக்கு துன்பமளிப்பவர் பொருள் பூமி கீர்த்தி வித்தை தீங்கிழிப்பவர் வந்து தன்னை காத்துக்கொள்ளவும் இந்த மந்திரங்கள் நமக்கு உதவுகின்றன சொல்லப்படுறது. இவளை உபாசிப்பவர்கள் மஞ்சள் வஸ்திரம் அணிய வேண்டும். மஞ்சள் மாலை, மஞ்சள் பூச்சி விளைவிக்கலாம். மஞ்சள் ஆசனத்தில் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். சம்பகம் போன்ற மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மஞ்சளால் ஆக்கப்பட்ட மாலை கொண்டு மந்திர ஜபம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த வேத வாக்கியங்கள் சொல்லிருக்கு. பீத வஸ்திர, பீத மால்யோ நிலேபன, பீத புஷ்பாசனம் குர்பன், பீதாசன சமாரூடா, இந்த மாதிரிலாம் வருது. ஜபமாலாம் ச தேவேசி ஹரித்ரா கிருந்தி சம்பவான்னு சொல்றதுனால எல்லாமே மஞ்சள் 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 உழுது. இன்னொரு இதில் வந்து ஒரு முன்னர் சமயம் தேவாசுர போராட்டம் நடந்தது. அதில் அசுரர் தோற்றி ஓடினர். அப்படி ஓடும்போது தேவர்களுக்கு தீங்கிழைக்க கருதி எலும்பு, கேசம், நகம் முதலியவற்றை அபிஷாரம் செய்து புதைத்து விட்டு சென்றனர். அவர்கள் புதைத்து விட்டு சென்ற பொருள்கள் எல்லாம் கிருத்தியை என கூறப்படுகிறது. அந்த கிருத்தியைகளை எடுப்பதற்காக மகாவிஷ்ணு சம்பந்தமான வாக்கை கூறி அதை எடுப்பதற்கான மந்திரமான பண்ணுறார். அதனால் இது மாதிரி யாரும் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஏவல் கீவல் இந்த மாதிரி சூனியெல்லாம் வச்சாங்கன்னா அதை எடுப்பதற்கு பகலாமுகி தான் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லப்படுறது. இவ்வாறே பகலாமுகி தேவியை கிருத்தியை போக்குபவள் என்று அதரமண பேதத்தில் பகலா சுத்தம் கூறப்படுகிறது. இது அனுகூலமாக இருக்கின்றது.
அதர்மண வேதத்தில் கூறப்பட்ட மகளாசுத்தம் 12 மந்திரங்களை கொண்டுள்ளது. மகளாசுத்தமே இருக்கு. எப்படி இந்த மகளாமுகியின் முகம், மகளாமுகிக்கு தேவிக்கு குதிரை போன்ற முகம் உள்ளது என்று சிலர் நினைக்கின்றனர். அதுக்கு சரியான ஆதாரங்கள் கிடையாது. முக்கியமான மந்திர சோத்திரம் சதநாமா சகஸ்திரநாமத்தை கூட மேலே சொல்லப்படல, இல்லாத கற்பனை அதெல்லாம். அது மகளாமுகியை பற்றி பூர்ணமான செய்திகளை கூறும் மந்திர மகாரணமும் மந்திர மகோதிதி முதலில் நூல்கள் கூட குதிரை முகத்தை பற்றியெல்லாம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு இருக்கு. எப்படி நாராயணுக்கு ஹெல்ப் பண்ணுறா வேற சொல்கிறேன். நம்ம இது பார்த்துட்டோம், இது பஸ்மாசுரனுக்கு பதில் சிவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு, நாராயணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னா, முன்பு சமயம் ஹிருதயத்தின் ஆரம்பத்தில் பிரளயம் உண்டாயிற்று. அதனால் பயங்கரமான பெருங்காற்று அடித்தது. 4 கடல்களும் ஒன்றாக குப்பளித்தன. பெருங்காற்றும் கடலின் ஓரமான மோதலும் மிக பயங்கரமாக இருந்தது. இதனால் கடலில் உரகசேகனத்தில் யோக நிலையில் இருந்த விஷ்ணு கலங்கினார். மற்ற தேவரும் பயந்தனர். பகவான் ருத்ரனை சரணடைந்தனர். அப்போது ருத்ர விஷ்ணுவுக்கு மகளாமந்திரத்தை உபதேசித்தார். அவருடைய தவத்தினா மிகவும் மகா திருப்பசுந்தரி ஜலக்கிரீடை செய்ய ஆசை கொண்டவளாய் சௌராஷ்டிர தேசத்தில் ஒரு பெரிய மஞ்சள் ஜலம் கலந்த ஓடையில் இறங்கினாள். அன்று சதுர்தசி செவ்வாய்க்கிழமை நடு இரவு. அப்பொழுது ஸ்ரீவித்யா ரூபிணியான மகளாதேவியை ஆவிர்ப்பித்தாள். இவள் மூலமாகத்தான் சம்பனம் செய்யும் சக்தியுள்ளாய் இருந்தாள். இவள் உதித்ததும் பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பும் இவருடைய அருளால் அடங்கியது. சாட்சாத் திரிபுராதேவி பரமேஸ்வரியுமான தேஜோமயமான இந்த மகளாமுகி அனைத்து தேவர்களை கண்டு மகிழ்ந்தனர் முடிக்கிறாங்க. ஸோ இது 8வது வித்தை. இந்த 8வது வித்தியாவுக்கு மகளாமுகிக்கு சத்ரு உபாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இவ்வளோ உபாசனை பண்ணான்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமையில் இப்போ மகளாமுகி தீவை பார்த்துருக்கோம். ஜபம் பண்ணோன்னா மஞ்சள் வஸ்திரத்தை போட்டு உட்காரணும். அவளுக்கு அப்பாளுக்கு இந்த பூஜை கீழே பண்ணுறதா அந்த மஞ்சள் புஷ்பம், சாமந்தி பூ யூஸ் பண்ணலாம், செண்பக பூ யூஸ் பண்ணலாம், மஞ்சள் அன்னம், அதாவது எலுமிச்சை பிரசாதம் அதாவது நைவேத்தியம் பண்ணலாம். அம்பாளுக்கு பிடித்தமானது. அம்பாளுக்கு வர்ணா ட்ரெஸ்ஸுன்னு மஞ்சள் புடவை சாத்தலாம், இல்லைன்னா மஞ்சள் பாவாடை அதுவும் அந்த கிழக்கேற்ற மாதிரி பண்ண சாத்தலாம். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தோஸ் வாண்டட் டு விசிட் த டெம்பிள்னா கல்லடக்குறிச்சி அவுட்ஸ்கட்ஸ்கள் இது இருக்குது. சூரியமங்கலம்ன்ற இடம் அது சூரிய நம்பூதிரி கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில், கேரளா பாணியில் இருக்க கோவில். அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்த விட்டு மனசே வராது அடுத்து வெளில வரத்துக்கு. அப்படி இருக்குது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.